நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ரால்ஃப் நேடர். பொருட்கள் விற்பனைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 15/4/1987. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15. நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம் நுகர்வோர் திருப்தி. என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். நுகர்வோர். நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் ஆகும். பொறுப்புகள். ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம் பெறாதவை எவை? நுகரும் உரிமை. நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். ரொக்க ரசீது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் யார்? மாவட்ட நீதிபதி. பொருட்களின் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீட்டுத் தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். ரூபாய் 20 லட்சத்திற்கு மிகையாக, ஆனால் ரூபாய் 1 கோடிக்கு மிகாமல். நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் நிறுவப்பட்டது 1960. VUCA மதிப்பு நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. GST என்பது சரக்கு மற்றும் சேவை வரி. ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் சூழல் ஆகும். அக சிந்தனையாளர். வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு காரணியாகும். கட்டுப்படுத்த முடியாது. 2 முக்கிய வாணிபச் சூழல்கள் மற்றும் ஆகும். உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புறச் சூழல். புதிய தொழில்துறை கொள்கையின் விளைவாகும். இதனால் உரிமம் முறை அகற்றப்பட்டது. தாராளமயமாக்கல். பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது ஆகும். தனியார் மயமாக்கல். உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன. தனியார். பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவுகளாகும். உலகமயமாக்கல்.
புதிய பொருளாதார கொள்கை டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1991. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1930. சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? அனைத்தும். சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காதது? வரவேண்டிய பங்காதாயம். விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு? விற்பவர். பொருளின் மீதான உரிமை என்பது பொருளின் மீதான உரிமை பாத்தியம் வைத்திருப்பவர். மாற்றுமுறை ஆவணச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1881. மாற்றுச் சீட்டில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்கள் எத்தனை பேர்? 3. மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 6 எதைப் பற்றி இயம்புகிறது? காசோலை. எது கொணர்பவர் பத்திரமாக இருக்க முடியாது? கடனுறுதிச் சீட்டு. எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதியாகிறது? 3 மாதங்கள். கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது உற்பத்தி காரணி? மேற்கூறிய அனைத்தும். தொழில் முனைவோரை கீழ் குறிப்பிட்டபடி எப்படி வகைப்படுத்த முடியாது? ஊழியர். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தெந்த பண்புகள் தொழில் முனைவோருக்கு உரித்தானவை? அனைத்தும். கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது மேலாண் பணி அல்ல? சந்தையிடல். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் எது வணிக பணியை சார்ந்தது? கணக்கியல் பணி. கீழ் குறிப்பிட்ட எந்த செயல் வியாபார தொழில் முனைவோரை சார்ந்தது? மேற்கூறிய அனைத்தும். வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை கண்டறி. தயாரிப்பு. கூட்டுப்பங்கு நிறுமத் தொழில் முனைவோரின் வேறு பெயர்? தோற்றுவிப்பாளர். கீழ் குறிப்பிடப்பட்டவையில் எது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? தொழில் துவக்கும் மற்றும் வளர்க்கும் தொழில் முனைவு. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எது காலம் தாழ்த்தும் பழமை விரும்பி தொழில் முனைவோருக்கு பொருந்தாது? மாற்றிக்கொள்வது. அனைத்து இந்திய அரசாங்கத்தின் சேவைகளும் மின்னணு முறையில் கிடைக்கச் செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டேஸ் முன்முயற்சி தொடங்கப்பட்டது? டிஜிட்டல் இந்தியா. டேஸ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். புதிது புனைதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு டேஸ் முயற்சிக்கிறது? அடல் புதுமை புகுத்தல் திட்டம் AIM. டேஸ் நிதி ஆதாரங்கள், தொழில்நுட்ப அறிவு, தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள், சந்தை திறன் மற்றும் லாபத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டிருக்கிறது?
திட்ட அறிக்கை. டேஸ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது. தொழில் முனைவோர். ஒரு நிறுவனம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஸ் நாட்களுக்குள் நிறுவன பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். 30 நாட்கள். ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுவனத்தை தோற்றுவித்தால் அவர் டேஸ் தோற்றுவிப்பாளர். கீழ்க்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிறுவனத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு? உரிமை பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் டேஷ். ஊக்கப் பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது டேஷ். உரிமை பங்குகள். நிறுவனச் சட்டம் 2013 படி ஒரு நபர் இயக்குனராக டேஸ் நிறுவனங்களுக்கு மேல் பதவி வகிக்கக் கூடாது. 20 நிறுவனம். ஒரு தனியார் நிறுவனம் குறைந்தது டேஸ் இயக்குனர்கள் இருக்க வேண்டும். 2. ஒரு பொது நிறுவனத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஸ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். 5 கோடி ரூபாய். இயக்குனர்கள் நிறுவனத்தின் பணத்திற்கு டேஸ் ஆகிறார்கள். பொறுப்பாண்மையாளர்கள். நிறுவனச் சட்டப்படி இயக்குனர்கள் டேஸ் மூலம் நியமிக்கப்பட வேண்டும். நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். நிறுவனத்தின் செயலர் அந்த நிறுவனத்தின் ஓர் டேஸ் ஆவார். ஊழியர். யார் ஒருவர் நிறுவனத்தின் செயலாளராக முடியும்? தனிநபர். டேஸ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். சட்டமுறை. நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் டேஸுக்கு பேச உரிமை இல்லை. பகரால். நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 18